ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லிப் ஸ்க்ரப் எப்படி நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். உங்கள் லிப் கிராக்டா, சாப்டா, ட்ரையா, டேனாக இருக்கா? இந்த வீடியோவில் நான் ஈஸியாக வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு ரெமெடி ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லிப் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஒரு காலி பவுல் தேவை. நீங்கள் எந்த கண்டெய்னர் வேணாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் தான். ஒயிட் சுகரை நம்ம டெய்லி லைஃப்பில் டீ காஃபி குடிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணலான்னு நினச்சிங்களா? இல்லவே இல்லை. நம்ம லிப்பையும் அழகாக ஆக்கிறதுக்கு இந்த சுகர் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுகரில் கிளைகாலிக் ஆசிட் கண்டென்ட்ஸ் இருக்கிறனால உங்கள் லிப்ஸ் நல்லா எக்ஸ்ஃபாலியேட் பண்ணும். அப்புறம் லிப்பில் எவ்வளோ டெட் ஸ்கின் செல்ஸ் இருந்தாலும் இது ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சுகர் தான் மேஜர் இன்க்ரீடியண்ட்னே நான் சொல்லுவேன். ஏன்னா இது நல்லா நம்ம லிப்பை ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒயிட் சுகரை அப்படியே எடுத்துக்கோங்க, கிரைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் 2 டேபிள் ஸ்பூன் இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல் எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம பாடியில் வாட்டர் லெவல் கம்மியாக ஆகிறதுனால நம்ம லிப்ஸ் ட்ரையாக ஃபீல் ஆகும். ஸோ லிப்ஸ் ட்ரைனஸ் போகிறதுக்கு நான் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெமெடியில் அடுத்து வரப்போகிற இன்க்ரீடியண்ட் என்னென்னு தெரியுமா? நம்ம கிச்சனில் இருக்கிற ஃபுட் கலரை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இந்த ஃபுட் கலரை நம்ம கேசரியில், சிக்கன் 65ல் ரொட்டீனாக யூஸ் பண்ணுறோம். நான் ஹாட் ரெட் கலர் எடுத்திருக்கேன். இது யூஸ் பண்ணால் கெமிக்கல்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த லிப் ஸ்க்ரப்பில் நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணுறோன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்ம டெய்லி ரொட்டீனில் ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த ஃபுட் கலர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் இப்போது 1 பிஞ்ச் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு டார்க் கலர் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். நான் கடையில் கிடைக்கிற ஹாட் ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு கலர் வேணும்னா நீங்கள் ஹாட் பிங்க் இல்லைனா மெரூன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனல் இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில். கோகோனட் ஆயிலை பற்றி உங்களுக்கு சொல்லவா வேணும்? கோகோனட் ஆயிலில் நேச்சராகவே மாய்ஸ்சரைசர் எஃபெக்ட் இருக்குது. இது நீங்கள் உங்கள் லிப்பில் டெய்லி யூஸ் பண்ணிட்டு வந்தாலே சாஃப்டாக ஷைனியாக இருக்கும். நான் இப்போது 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கோகோனட் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் விட்டமின் இ ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் லிப்பில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரப்பை எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை காய விடுங்க. காஞ்ச உடனே நீங்கள் டிஷ்யூவை வச்சு அதை வைப் பண்ணி எடுத்துருங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த லிப் பாம் வேணும்னாலும் போட்டுக்கலாம். லிப்ஸை டீப்பாக பெனிட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிப் ஸ்க்ரப்பை வீக்லி 2 டைம்ஸ், ஜஸ்ட் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் லிப்பில் உள்ள கிராக்டு, சாப்டு, ட்ரை, டேனு, அப்புறம் டார்க்காக இருக்கிற லிப்ஸ் கூட இது ஈஸியாக இன்ஸ்டண்ட்டான ரிசல்ட் நம்மளுக்கு சீக்கிரமாகவே கொடுக்கும். இதை நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் பீட்ரூட் ஜூஸ் போட்டிங்கன்னா 1 வீக்குள்ளே நீங்கள் அதை காலி பண்ணிடுங்க, இல்லைனா அது கெட்டு போயிடும். இந்த ரெமெடியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் லிப்பு பிங்காக அழகாக மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய ரெமெடிஸோடு நான் உங்களை நெக்ஸ்ட் vlogல சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.